Hello viewers, welcome to Express Jobs. டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைவேட் ஜாப் தாங்க. அசென்ச்சர்லேருந்து அந்த வேலையை இப்போ வந்துருக்குங்க. வாங்க நம்மளோட ஜாபுக்குள்ளே போகலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ப்ராஜெக்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் டெவலப்பர்லேருந்து தாங்க வந்திருக்கு. ப்ராஜெக்ட் ரோல் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆஸ் யூஷுவல் தாங்க. ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும், பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். டு மீட் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் ஜாவாவும் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரிக்வயர்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பி இருந்தால் போதும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான். இது ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்கிறது தான். ஒரு அப்ளிகேஷனை வந்து யூ வில் பி த ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங், பில்டிங் அண்ட் கான்ஃபிகரிங் அப்ளிகேஷன் டு மீட் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ப்ரோக்ராமிங். உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிசைன், டெவலப் அண்ட் மெயின்டைன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டீம் மெம்பர்ஸ் மேலே கொலாபரேட் பண்ணி சம் திங்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எதிர்பார்க்குறாங்களா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு ஜாப்பனீஸாக இருக்கலாம், இல்லை ஜாப்பனீஸ் டு இங்கிலீஷாக இருக்கலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் டு ஹேவ் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர், ஜாவா ப்ரோக்ராமிங். இது போக எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் அப்ளிகேஷன் யூசிங் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸை வந்து உங்களுக்கு நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும் அண்ட் டேட்டா மாடலிங், ட்ரபிள் ஷூட்டிங்கும் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ப்ரொவைட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் அப்ளிகேஷன் இஷ்யூஸ். எஸ்டிஎல்சி அப்படிங்கிற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க. சாலிட் கிராஸ்ப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் அகேல் மெத்தடாலஜிஸ். இதெல்லாம் போக கேண்டிடேட்ஸ் வந்து 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர், ஜாவா ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க. The ideal candidate will possess a strong educational background in computer science or a related field with a proven track record of delivering impactful solution அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ. இவங்க மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த ஃபேக்கான இமெயில்ஸ் எல்லாம் எதுவும் நம்பாதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு accenture.com, india.fc.check@accenture.com அப்படிங்கிற இதுக்கு ஃபேக்காக உங்களுக்கு எதோ அனுப்புனாங்களா ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆர் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. சைன் இன் யுவர் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், இல்லைன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து வெரிஃபிகேஷனோட மென்ஷன் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு மித்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் அப்ளை பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. என்ன விவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.